வாடா கேட்கறது யாருலன்னு பார்த்தாங்களா? இன்னைக்கு காலையில் என் தம்பி பென்சில் செட் வாங்கிட்டு போனான். 2 பென்சில் மிஸ் ஆகுது. சின்ன பிள்ளைன்னு ஏமாத்த பார்க்குறீங்களா? இருப்பா என்னன்னு விசாரிக்கிறேன். ராகா, யாராவது சின்ன பிள்ளைக்கு ஏதாவது பென்சில் பாக்ஸ் கொடுத்தியா? எந்த பிள்ளையும் கொடுக்கல மேம். இருப்பா ஒரு நிமிஷம், சிசிடிவி பார்த்து சொல்கிறேன். சரி, உன் தம்பி கடைக்கு எத்தனை மணிக்கு வந்தான்? இவன் ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பான். நீ எத்தனை மணிக்கு இந்த கடைக்கு வந்த? நான் வந்து இந்த கடை இல்லை, பக்கத்து கடை. என்னது பக்கத்து கடையா? சாரி ஆண்டி, வாடா போலாம். என்ன ஆண்டி அமெரிக்கா போறீங்களா? சொல்லவே இல்லை. ஆமாப்பா, ரொம்ப நாள் ஆசை. ஃபேமிலியாக கிளம்புறோம். பேக்கிங்லாம் முடிஞ்சு கார் வெளியில் தான் நிற்குது. நேராக ஏர்போர்ட் போக வேண்டியதான். வரக்குள்ள சாக்லேட் வாங்கிட்டு வாங்க ஆண்டி. என்னங்க பாஸ்போர்ட் வீசா ஜெராக்ஸு? கண்டிப்பாப்பா நான் வரேன். 3 hours later. ஏன் ஆண்டி அமெரிக்கா போறேன்னு சொன்னீங்களே, போலாம். பாஸ்போர்ட் ஒரிஜினலாக இங்கேயே வச்சுட்டு போயிட்டேன். ஆண்டி ஃப்ளைட்டில் போறீங்களே, பாஸ்போர்ட் எடுத்துன்னு போகணும்னு தெரியாது? ஏன்டா மாங்காமடியா, ஒரிஜினல் நீ வச்சிருந்தா நான் எப்போ போக முடியும்? சாரி ஆண்டி. ஊர்லேருந்தே சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. எப்படி இருக்கீங்க, ஏதா இருக்கீங்க? சாரி, இல்லைன்னா பிள்ளைய வளர்க்க தெரியாமல் வளர்த்துன்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ். என்ன இப்போ விசாரிக்கணும் தானே? நான் விசாரிக்கிறேன் வாங்க. இவன் தான் என் பெரிய பிள்ளை. ஹாய். எறும்புடா கடிக்குது, சொல்லக்கூடாதா? வீட்டு வேலையும் நானே செய்ய வேண்டியதாக இருக்குது, கடை வேலையும் நானே செய்ய வேண்டியது இருக்குது. ஒரு மனுஷன் எவ்வளோ வேலை தான் செய்யுது? ஏன் கௌஷிக் அம்மா கோவமா இருக்காங்க? நான் வேணா போய் என்னன்னு கேட்டு வருவா. போகாத. வாமா வா, மெத்தைக்கு போய் மெட்டில் எடுத்துகிட்டு வரதுக்கு இவ்வளோ நிறையா. வர யாருமே ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்க. எல்லாரும் நீ ஏமாத்துறீங்க. போ ஒழுங்காக வேலையை பாரு. என்னதான் பிரச்சனை? மறைக்கு சூறா பஜ்ஜி கேட்டு அடிக்கிற இப்படி அலப்புற. ஆண்டி 50 ரூபா ஜிபே பண்ணிட்டு செக் பண்ணிக்கோங்க. இன்னும் மெசேஜ் வரலையேப்பா. உன் ஃபோனை காட்டேன். இந்தாங்க. ஓகேப்பா, இன்னும் வாய்ஸ் மெசேஜ் வரல, அதான் கேட்டேன். ஏன் ஆண்டி உங்கள் கடைக்கு தனிங்க வந்தால் என்னையே சந்தேகப்படுறீங்களா? நெட்வொர்க் ஏதாவது பிஸியாக இருக்குது, செக் பண்ணுங்க. 3 hours later. ஆண்டி 50 ரூபா ஜிபே பண்ணிட்டு பாருங்க. காலையிலேருந்து நெட்வொர்க் இஷ்யூ யாருக்குமே இன்னும் சரியாகல. நீ மட்டும் இப்படி பண்ண. ஃபோனை கொண்டா. என்னடா ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்க? டெய்லி இப்படி தான் ஏமாத்திட்டு இருக்கியா? ஹேண்ட் ரைட்டிங் ஒழுங்காக எழுதுப்பா. கௌஷிக் படிச்சு முடிச்சுன்னா போற. ஃபர்ஸ்ட் நான் இந்த புக்கை மூடி வைக்க போறேன். மா, படிக்கிற பிள்ளை டிஸ்டர்ப் பண்ணாத போமா. மனுஷனா பிறந்துட்டா ஏதாவது சாதிக்கணும்ப்பா. நான் குழந்தையா பிறந்தேன். தங்கமே, நான் வெளில போகிற அண்ணன் கூட விளையாடுறே. ப்ராஜெக்ட் முடிக்கணுமே. ஐயோ மறந்தே போச்சு. நான் வரதுக்கு வர சாயங்காலம் ஆகிடுமே. சரி, நான் மேம் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். ப்ராஜெக்ட் முடிக்கணும், மேம் திட்டுவாங்க. தங்கமே, ஒரு முக்கியமான வேலையே போகிறேன். நாளைக்கு பண்ணி தட்டுமா? மணி ஆயிடுச்சு, வாங்க மேம் போகலாம். வரேன்ப்பா, பாய். இன்னும் இப்போ உனக்கு ப்ராஜெக்ட் செய்யணும், அவ்வளோதானே? பா செய்யலாம். தம்பி இந்த ட்ரெஸ் இங்கே தான் வாங்கினேன், சைஸ் பத்தலை, மாற்றிட்டு இருந்தா பில்லு. ட்ரெஸ் மாற்றணுமா? பில் வச்சுருக்கீங்களே, அங்கே போய் மாற்றிட்டு வாங்க. இங்கே வாமா, பில்லை கட்டுமா. நீ எந்த கலர் ட்ரெஸ் வாங்கிட்டு எந்த கலரில் மாற்ற வந்திருக்க? ஃபோனை பார்த்தீங்கன்னா கடையை மாதிரி வந்துட்டேக்கா, சாரி. ஐயோ இன்னைக்கு நான் காலி. உன்னை நம்பி தானே கொஞ்ச நேரம் கடையை பார்த்துக்க சொல்லிட்டு போனேன். 24 ஃபோனை பார்த்துட்டு எப்படி உருப்புறது? இல்லை ஃபோனால பிரச்சனை இல்லை. கண்ணு தெரியாதனால ஃபோனை பார்த்துட்டு இருக்க. அதே இல்லாம பண்ணிட்டேன். ஐயோ அம்மா, எக்ஸ்பீரியெலாம் கொஞ்சம் பார்த்து எடுத்து வைடா. ஓகே மேம். அம்மா, எனக்கு ரொம்ப நாளாக டவுட் இருக்குது. என்ன? எக்ஸ்பீரியான பொருள் என்ன பண்ணுவீங்க? நேத்தி பஜ்ஜி நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சுமா. முந்தா நாள் நூடுல்ஸு சூப்பராக இருந்துச்சு. இந்த பிஸ்கெட்டு நல்லா இருக்கேம்மா. எல்லாம் எக்ஸ்பீரி தான். எக்ஸ்பீரியா? எப்படி எல்லாத்தையும் வீணாக்க முடியும்? என்ன ஒன்று எப்பயாவது ஒருத்தர் வயிற்றுல போவோம், அதுதான். அதான் எனக்கு அடிக்கடி வெயிட்டால போகுதா? பின்ன எல்லாம் காசு எப்படி வீணாக்க முடியும்? எல்லாம் மாத்திரம் மட்டும் சரியாயிடும். அம்மா முடியலையே. என்னம்மா ஆச்சு? பாத்ரூம்ல இருந்து நடந்து வரக்குள்ள வழிக்கு வந்துட்டப்பா. கொஞ்சம் ஐஸ் வையன், சரியாயிடும். எனக்கு கச்ச மாதிரி யாருக்குமே அம்மாக்கு அடிக்காதுமா. இப்போ எதுக்குடா அதை சொல்ற? ஐஸ்மா, ஐஸ். கிருஷ்ணி, உன் ஃப்ரெண்டு 7 தடவை கால் பண்ணிட்டாப்பா. ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து சினிமாவுக்கு போகிறாங்களா? நீ வரையா வரலையான்னு கேட்குறான். அதான் எனக்கு கிளாஸ் இருக்கு, இவ்வளோ இன்கம்ப்ளீட் இருக்குல்ல. அப்பா வேற நைட் ஷோக்கு டிக்கெட் புக் பண்ணி வச்சிருக்காங்க. இவனுங்க வேற. சரிப்பா. ஜஸ்ட் மிஸ். யார் பண்ண முடியுமோ, நான் தப்பிச்சுக்கிட்டேன்.
மா ஃபோனை மறந்து வச்சிட்டேன்ப்பா. எப்படி தப்பிச்சான்?